தூக்கிட்டு வந்தாங்க. கிழவி யார் நீ? கிழவி இந்த காட்டுக்குள்ள எதுக்காக வந்த? என்னடா இது? கொஞ்சம் இருங்க, நான் கேட்டு சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, புரியுதா? ஜெடம் சும்மா நிக்கிறிய, அதாவது என்னடா இது? அதாவதுங்க வர்ற வழியில கோலி சோடா சாப்பிட்டு குண்டு தொண்டையில மாட்டிக்கிச்சான். கிழவி ஒழுங்கா உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதாவதுங்க கிழவி வர்ற வழியில பாம்பை முறியடிச்சு கொண்டிருக்கு. அதான் பாவாட நீயடா? தாவா இல்ல டியா? டேய் கொஞ்ச நேரம் தலையில புரண்டு எந்திரிச்சா புல்லு கூட உடம்போட ஒட்டிக்குதுடா. எவ்வளவு நாள் பழகி இருக்கும், இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாடா. நல்லா இருக்காடா? என்னடா செய்யறது, என் நிலைமை எல்லாரையும் விட்டுட்டு வரும்படி ஆயிடுச்சு. தலைவரே, இவன் இவ்வளவு நேரம் ஊம மாதிரி நடிச்சுட்டு இருந்தான். வேலுவை பார்த்ததும் பேச ஆரம்பிச்சுட்டான். இவன் என் உயிர் நண்பன், என்ன பாக்கணுங்கிற ஆசையில இப்படி வந்திருக்கான். ஆமாங்க, வேலுவை பிடிக்கிறவங்கிறதுக்காக சின்ன ராஜாவும் அவங்க ஆட்களும் துடியா துடிச்சுட்டு இருக்காங்க. எங்க சந்தேகப்பட்டுறாங்கன்னு சொல்லித்தான் இப்படி ஒரு வேஷத்தை கட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னவோ இவன் பேர்ல சந்தேகமா தான் இருக்கு. என்னையா சந்தேகம்? என்ன சந்தேகம்? முதல்ல வேலு வந்தா, அப்புறம் நாய் வந்தது, இவ மாறி வேஷத்துல வந்திருக்கான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீ ஏன் தெரியுமா இன்னும் கையாளவே இருக்க? அதுக்கெல்லாம் இதான் அர்த்தம். எல்லாரும் வந்திருக்காங்கன்னா வேலுனா அத்தனை பேருக்கு உயிரியா? வைரம், யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தலைவர். நான் இனிமே பெரிய ராஜா வீட்டுக்கு போக மாட்டான்டா. நான் உண்மை இருப்பேன். நீ இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா எனக்கு நல்லது. ஏன்னா அப்பப்ப அங்க நடக்கிற விஷயம் எனக்கு தெரியும்.